Hi guys, welcome to Quick Through. I'm man of my words. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் அண்ட் யூனிட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபங்க்ஷன்லேயே வந்து டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் கைஸ். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் பார்ப்போம். ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ஏ நேம்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். அதாவது ஃபங்க்ஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு அந்த செட் ஆஃப் சீக்வன்ஸ்க்கு என்ன பண்ணிவிடுவாங்க, ஸ்டேட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ நேம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய ப்ரோக்ராம் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பெரிய பெரிய ப்ரோக்ராமை நம்ம சின்ன சின்ன ப்ரோக்ராமாக நம்ம பிரேக் பண்ணி நம்ம மேனேஜபிள் யூனிட்ஸாக மாற்றிக்கலாம் கைஸ். இது மூலயமா நம்ம பெரிய ப்ரோக்ராமை டிவைட் பண்ணி இன்னொரு யூசர்கிட்ட கொடுத்து இன்னொரு ப்ரோக்ராமர்கிட்ட கொடுத்து அவங்கள வந்து ஒரு பார்ட்டியும் நெக்ஸ்ட் இன்னொரு ப்ரோக்ராமர்கிட்ட இன்னொரு பார்ட்டியும் கிரியேட் பண்ண சொல்லலாம். அண்ட் இது மூலயமா நமக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கோடை திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில கோடு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தடுக்கலாம். அதாவது ரிப்பீட்டேஷன்ஸ் வந்து நம்ம தடுக்க முடியும். அதே சமயத்தில் இதே கோடு நமக்கு வேறு இல்லை இதே செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வந்து நம்ம வேறு ஒரு ப்ரோக்ராமில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோடை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த ஃபங்க்ஷன் அந்த ப்ரோக்ராம்லேருந்து. அதுதான் மேக் த கோட் ரீயூசபிள். திருப்பி நம்ம வேணுன்ற இடத்துல என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது மூலிமா. இல்லை ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ப்ரோக்ராமுக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் எடுத்துட்டிங்கன்னா நான் ஒரு ப்ரோக்ராமில் நிறைய இடத்துல அடிஷன் பண்ண வேண்டியது இருக்குன்னா நான் அந்த அடிஷன் ப்ரோக்ராமை திருப்பி நான் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு அந்த அடிஷன் ப்ரோக்ராமுக்கான செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் நான் டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஒரு ஃபங்க்ஷன் ஆகிடும். எப்போல்லாம் எனக்கு அடிஷன் ப்ரோக்ராம் வேணுமோ அப்போலாம் என்ன பண்ணால் போதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும். அப்போது நான் இப்போ ஒரு 8 இடத்துல அடிஷன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஒரு வாட்டி இந்த மாதிரி செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறது மூலயமா இந்த 8 வாட்டி அந்த ப்ரோக்ராமை திருப்பி நான் எழுத வேண்டிய வேலையை என்ன பண்ணணும்னா எனக்கு நிறுத்திடும். ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமை நேமை கால் பண்ணாலே போதும். இந்த 8 வாட்டிக்கு நேமை கால் பண்ணாலே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் திருப்பி ரன் ஆகி எனக்கு ஆன்சர் கொடுத்துருங்க கைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட நமக்கு மெயின் யூசஸ். அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, பில்ட்-இன் ஃபங்க்ஷனாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும்போதே வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதிலே இருக்கும் ஆல்ரெடி. ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அண்ட் அதை அவங்க யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிடலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் நெசசிட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ப்ரோக்ராம் கொடுத்துருவாங்க. அண்ட் பைத்தான்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபங்க்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப் அப்படின்ற ஃபங்க்ஷன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 2ல் வந்து அடிக்கடி இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவோட டேட்டா டைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, நான் ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம ஐடிஎல்இ வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு ஃபங்க்ஷன்னா அது எப்படி கால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைப் அப்படின்னு கொடுத்து ரவுண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இதான் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். நான் வந்து 2ன்ற வேல்யூ வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கண்ணா எனக்கு இன்டீஜர், ஏன்னா 2ன்ற வேல்யூவோட டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா இன்ட். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது கொடுத்துப்போம், ஃப்ளோட் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெசிமல் பாயிண்ட் 4.545 அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட். இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்குற வேல்யூவுக்கு அதோட டைப் என்ன டேட்டா டைப் பண்ணுறதை நமக்கு ஷோ பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து நமக்கு ரிசல்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த ரிசல்ட் ஒரு சமயத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோன்னா அது என்ன டேட்டா டைப் பண்ணுற வேல்யூ நமக்கு வந்து ரிட்டன் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து செட் ஆஃப் கோட் வந்து நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி பைத்தானில் இந்த செட் ஆஃப் கோட்ஸ் இருக்குது. நம்ம ஜஸ்ட் அந்த பேரை ஃபங்க்ஷனோட நேமை கால் பண்ணுறது மூலயமா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் ஃபங்க்ஷனுக்கும் வேரியபிளும் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் நேமை கொடுத்து அக்சஸ் பண்ணுவோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நேமை தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுமே ஃபங்க்ஷனோட நேம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட்
அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்கும். இப்படி இருந்துச்சுனாலே அது ஃபங்க்ஷன் நடத்தும். ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு வந்து உள்ள வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு உள்ள வேல்யூ வந்து இருக்காமல் இருக்கும். ஓகே, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஃபுல்லாகவே. இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த ஸ்லைடு ஃபுல்லாகவே தான் இருக்கும். நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைப், நம்ம பார்த்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டைப்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பேரந்திசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறோம்ல, அதை வந்து நம்ம ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே இப்போ நம்ம வேல்யூ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க 25, அதை வந்து நம்ம ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த டைப்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டேருந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வாங்கும். அந்த ஆர்கியூமெண்ட்டோட டேட்டா டைப் என்னன்ற அந்த ரிசல்ட் வேல்யூவை நமக்கு திருப்பி தரும். அங்கே அது அப்படியே தான் நினச்சி நம்ம டைப் ஆஃப் 1ன்னு கொடுத்தோம், அங்கே இன்டீஜர் அப்படின்னு நமக்கு டேட்டா டைப் வந்து திருப்பி ஷோ பண்ணுது பார்த்தீங்களா, அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது த ரிசல்ட் இஸ் ஆல்சோ கால்ட் ரிட்டன் வேல்யூ. நம்ம கிடச்சதில் இந்த கிளாஸ் இன்ட், அதை வந்து நம்ம ரிட்டன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பைத்தான் ப்ரொவைட் த ஃபங்க்ஷன்ஸ் கன்வெர்ட் வேல்யூஸ் ஃப்ரம் ஒன் டைப் டு அனதர். பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ரொவைட் பண்ணுது. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டேருந்து ஒரு வேல்யூஸை வந்து எடுத்துக்கும், அதாவது ஆர்கியூமெண்ட்டை வாங்கிக்கிட்டு அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜருக்கு அந்த வேல்யூவை கன்வெர்ட் பண்ணும். அதாவது கன்வெர்ட் பண்ண முடிஞ்சால் கன்வெர்ட் பண்ணும், கன்வெர்ட் பண்ண முடியாத வேல்யூஸ் நீங்கள் இன்டீஜர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது வந்து எரர் ஷோ பண்ணும். ஓகே, அது நம்ம ஐடியில் பார்ப்போம். முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி நான் இன்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். நான் அந்த இன்ட்டில் என்ன பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்ட்ரிங் 4 நான் பாஸ் பண்ணுறேன். எனக்கு 4 தான் பிரிண்ட் ஆயிருக்கு, பட் இது இன்டீஜர் 4. இது என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் 4யும் ப்ளஸ் இன்னொரு ஸ்ட்ரிங் 4யும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 44 தான் வரும். ஏன்னா ரெண்டு ஸ்ட்ரிங் ஆட் ஆகுதுனால இப்படி வரும். ஆனால் இதுவே நீங்கள் இன்ட் ஸ்ட்ரிங் 4 ப்ளஸ் இன்ட் ஸ்ட்ரிங் 4 நான் தரேன் பாருங்கள், என்ன ஆகுதுன்னு பாருங்கள் 8ன்னு வருது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காகவே இருக்குது, அதனால் 44 அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா ரெண்டையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. பட் இங்கே என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இந்த ஸ்ட்ரிங்குள்ளே இருக்க நம்பரை இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்க நம்பரையும் இந்த ஃபங்க்ஷன் இன்ட்ன்றது என்ன பண்ணுன்னா இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணும். அப்போது இங்கேயும் 4 இருக்கும், இங்கேயும் 4 இருக்கும். நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 4 + 4 8ன்னு கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் இதுவே இன்ட் ஹலோ அப்படின்னு ஆர்குமெண்ட் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹலோன்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங், அதை வந்து நம்மளால் இன்டீஜரை கன்வெர்ட் பண்ண முடியாது. பட் நம்பரில் இருக்க ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணலாம். இதை தான் நம்ம இங்கே பார்த்துருப்போம். த இன்ட் ஃபங்க்ஷன் டேக்ஸ் அன் எனி வேல்யூ அண்ட் கன்வெர்ட் இட் இன்டு அன் இன்டீஜர். எந்த வேல்யூ நம்ம அதை கொடுத்தாலுமே அது இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணும். அதாவது முடிஞ்சால் கன்வெர்ட் பண்ணும், முடியாத ஒரு வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா எரர் ஷோ பண்ணும். அதை நம்ம பார்த்தோம். நம்பர்ஸை பாஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுச்சுன்னா ஸ்ட்ரிங்காக இருக்க ஒரு இன்டீஜர் நீங்கள் பாஸ் பண்ணும்போது கூட அதை இன்டீஜராக மாற்றிக்கிச்சு. ஆனால் நீங்கள் ஏபிசிடியும் நம்பர் கொடுக்கும்போது அதால் மாற்ற முடியாது. அண்ட் வேறு எங்கே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சமயத்தில் நமக்கு டெசிமல் பாயிண்ட் வச்ச நம்பர்ஸ் கிடைக்கும், அதை நம்ம இன்டீஜருக்கு மாற்ற வேண்டியதாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இன்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ட் அப்படின்னு கொடுங்க. இன்ட்னாலே நமக்கு தெரியும் எந்த ஒரு டெசிமல் பாயிண்ட்டுமே இல்லாத நம்ம இன்டீஜர்னு சொல்லுவோம். இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வேல்யூ நான் வந்து கொடுக்குறேன், 2 பாயிண்ட் அப்படின்னு நான் ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறேன். ஆனால் எனக்கு பாருங்கள் இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஃப்ளோட்டுக்கு இன்டீஜருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஃப்ளோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்ஸில் இருக்க நம்பர்ஸ் இருக்கும், பட் இன்டீஜரில் டெசிமல் பாயிண்ட்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிவிடும், மெயின் இருக்க நம்பர் மட்டும் தான் காட்டும் கைஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ளோட் இன்டீஜராக மாற்ற போகிறீங்கனாலும் இந்த டேட்டா டைப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுறோம்ல, இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு அந்த டேட்டாவை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம்ல, அதனால் டைப் கன்வர்ஷன் கூட சொல்லலாம். அது அங்கேயும் நம்ம அதே எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்டின் கொடுத்து நம்ம ஸ்ட்ரிங்கில் ஒரு நம்பர் கொடுக்கும்போது நம்பராக எனக்கு ரிட்டன் வந்துச்சு. பட் அதுவே இன்டினில் நான் பைத்தன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் நான் கொடுக்கும்போது எனக்கு எரர் ஷோ ஆச்சு. ஏன்னா இங்கே ஸ்ட்ரிங்கில் இருந்த நம்பர், அதனால நமக்கு இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இங்கே ஸ்ட்ரிங்கில் இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஏபிசிடி கேரக்டர்ஸ், அதை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது, அதனால் நமக்கு எரர் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஃப்ளோட் ட்ரை பண்ணோன்னா மெயின் நம்பர் மட்டும் இன்டிஜராக திருப்பி வரும். அண்ட் அதே மாதிரி இங்கே மைனஸ் கொடுத்து டைப் பண்ணியிருந்தாலுமே நமக்கு வெறும் இன்டிஜர் தான் வரும் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவே ஒரு இன்டீஜரை ஃப்ளோட்டு கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம அதை ஐடிஎல்லியில் பார்ப்போம்.
ஓகே, ஃப்ளோட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இன்டீஜரை நான் பாஸ் பண்ணுறேன். அது ஃப்ளோட்டில் என்ன வேல்யூ ரிட்டர்ன் வருதுன்னு பாருங்கள், 3.0ன்னு வருது. ஆமாம், ஏன்னா இன்டீஜர் வந்து 3, பட் ஃப்ளோட் என்ன வரும்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் 3.0 அப்படின்னு வருது நமக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு ஃப்ளோட்டை நீங்கள் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருந்தாலுமே அது உங்களுக்கு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகிடுது. ஃப்ளோட் வந்து ஸ்ட்ரிங்கில் பாஸ் பண்ணுவோம். 45 டாட் நம்பர்ஸ் கொடுத்து என்டர் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃப்ளோட்டில் கன்வெர்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி எதுக்கு டைப் கன்வர்ஷன் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நான் முக்கியம் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங்கில் ஒரு நம்பர் இருக்கும்போது அது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதான் 4 + 4 44 கிடைக்கும். ஸோ எனக்கு ஆனால் கரெக்டாக நடக்கணும் அந்த இடத்துல அடிஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இன்டீஜருக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ட், இல்லை ஃப்ளோட்டு கன்வெர்ட் பண்ண போகிறீங்க ஸ்ட்ரிங்கில் இருக்க ஃப்ளோட் வேல்யூ அப்படின்னா நீங்கள் ஃப்ளோட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பைத்தானில் இருக்கும், நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணுறது மூலியமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து எஸ்டிஆர் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ஃப்ளோட்னு பல வகையில் எல்லா டேட்டா டைப்ஸும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அப்படின்ற ஃபங்க்ஷன். அதையும் நம்ம ஐடியில் பார்ப்போம். எஸ்டிஆர் ஆஃப் 3 கொடுக்குறேன், நம்பர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் எனக்கு வந்திருக்கு. இது ஸ்ட்ரிங்கில் தான் வந்திருக்கான்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். ஸ்ட்ரிங் ஆஃப் 3 பண்ணிக்கோங்க ப்ளஸ் எஸ்டிஆர் ஆஃப் அகெயின் ஸ்ட்ரிங் ஆஃப் 3 கொடுத்து என்டர் டைப் பண்ணிங்கன்னா 33ன்னு வந்திருக்கு. ஏன்னா நம்பர்ஸாக இருந்தால் தான் 6ன்னு ஆன்சர் வரும், ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா இப்படி தான் ஆன்சர் வரும், நமக்கு நல்லாவே தெரியும். ஃப்ளோட்டையும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு ஜஸ்ட் ஃப்ளோட் வேல்யூஸ் என்ன பண்ணுங்கன்னா இதுக்குள்ளே பாஸ் பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் பாஸ் பண்ணணும் கிடையாது, நம்ம எப்பவுமே ஒரு வேரியபிள் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேரியபிள் வந்து நான் ஒரு ஃப்ளோட் வேல்யூ 34.546ன்னு கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வேரியபிள் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஏன்ற வேரியபிளை பாஸ் பண்ணி இப்போ என்ன டைப் பண்ணேன்னா 34.546 அப்படின்னு இந்த ஃப்ளோட் வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு. ஓகே, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரிங்கு கன்வெர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பில்டின் ஃபங்க்ஷன் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது. இதை நம்ம போன வீடியோவிலே பார்த்துருப்போம். இந்த ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இல்லை சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் அப்படின்ற ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஆர்குமெண்ட் வரைக்கும் என்ன பண்ணுது நமக்கு வாங்கும். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு, நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வேல்யூ எது வரைக்கும் நமக்கு வேணுன்ற வேல்யூ காட்டுறதுக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் வேல்யூ. ஓகே கைஸ், ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணியிருக்கேன். RANG ரேஞ்ச் 10 அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா இந்த ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணும். இந்த ரேஞ்ச் என்ன இப்போ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 0 இந்த லிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணும் கைஸ். இந்த ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரும். அப்போ 0 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் வரும். உங்களுக்கு 10 வரைக்கும் வேணும்னா நீங்கள் 11 டிஜிட்ஸ் தரணும். ஃபஸ்ட் 11 வந்து ஜென்ரேட் பண்ணும் உங்களுக்கு. இப்போ நான் அதை வந்து ரன் பண்ணுறேன். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆக வேணாம், எனக்கு வந்து 3லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரேஞ்சில் நீங்கள் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸாக தாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங் வேல்யூ தாங்க. ஸ்டார்டிங் வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்னா 3ன்னு தரேன். ஸோ இப்போ 3லேருந்து ஆரம்பிக்கும். நீங்கள் 11 கொடுத்தீங்கன்னா 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும், 11 வந்து பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ நான் அகைன் ரன் பண்ணுறேன் இது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. இங்கே ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 3, மேலே ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்குமெண்ட் வேல்யூ பாஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ 3ன்னு கொடுக்குறேன். இப்போ இது என்ன மென்ஷன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சு, ஸ்டார்டிங் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் எண்டிங் வேல்யூ 10 வரைக்கும் வரணும்னா அப்போ 11 கொடுத்துவாங்க, 11 வேணும்னா 12 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வேல்யூ ஸ்கிப் நம்பர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 2 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த 2 நம்பர் விட்டுட்டு அடுத்த என்ன நம்பர் இருக்கும் எனக்கு அது பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் அடுத்த 2 நம்பர் 2 3 விட்டுட்டு நெக்ஸ்ட்டு 4 பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் 2 நம்பர் விட்டுட்டு 6 பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் இருக்க டபுள் நம்பர் 7 8 பிரிண்ட் ஆகணும். இந்த மாதிரி உங்களுக்கு 2 வேல்யூஸாக பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2ன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுங்கள். 0 2 4 6 8 10 அப்படின்னு வந்துருக்கு பாருங்கள். 2 நம்பர் இருக்க டிஃப்ரென்ஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் -2 டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி வந்திருக்கு. இதுவே 3 நம்பர் ஸ்கிப் பண்ணோன்னா 3 கொடுங்க. கொடுத்துட்டு 3 நான் ரன் பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 0369 அப்படின்னு 3 டிஃப்ரென்ஸ் வேல்யூஸ் இருக்க நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு ரிவர்ஸில் நம்பர் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நோ ப்ராப்ளம். திருப்பி நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்டிங் நம்பர் தாங்க உங்களுக்கு, நெக்ஸ்ட் எண்டிங் நம்பர் எது வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னு கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே -1 கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் நம்பர் கொடுத்ததில் எண்டிங் நம்பரில் உங்களுக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும் கைஸ். இந்த லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்பரில் -1 பண்ணி இந்த வேல்யூ வர்ற வரைக்கும் அது என்ன பண்ணணும்னா மைனஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் கைஸ். அதுதான் அதோட லாஜிக். நான் அகைன் ரன் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராமை. இப்போ பார்த்தீங்கன்னா 99, 98, 97 அப்படி 96, அப்போ 95, 94 அப்படின்னு 89 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு கைஸ். 88 உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும்னா 87 கொடுத்தீங்கன்னா 88 வரைக்குமே பிரிண்ட் ஆகும். இதே நீங்கள் டிஃப்ரென்சஸில் வேணும்னா 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டிஃப்ரென்ஸ் நம்பர்ஸில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், இப்பயும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பிரிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன், அதாவது யூசர்கிட்ட ஒரு வேல்யூஸை ஷோ பண்ண போகிறோம், இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஷோ பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பிரிண்ட்ன்றதான் யூஸ் பண்ணுவோம். ஐடிஎல்இனுக்குள்ளே போகலாம். இப்போது பிரிண்ட் அப்படின்னு சொல்லி நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் வேல்யூ ஒன்று பாஸ் பண்ணுறேன், ஹாய் அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி பைத்தானில் இருக்குது. நம்ம இந்த ஃபங்க்ஷன் எழுதணும்லாம் அவசியம் கிடையாது. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ தான் ஆர்கியூமெண்ட்டாக எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பல வேல்யூஸையும் இது ஆர்கியூமெண்ட்டாக எடுத்துக்கும். அது என்ன பண்ணணும், அது எப்படி பாஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம எப்பயும் போல் 2 வேல்யூஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்போம்னா கம்மா யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கம்மா யூஸ் பண்ணி நம்ம பல வேல்யூஸை வந்து இதில் பிரிண்ட் பண்ண வைக்கலாம். பட் இது எங்கே யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் எக்ஸாம்பிள். எங்கே மல்டிபிள் ஆர்குமெண்ட் வேல்யூஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு இதான் ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகே, இதை நம்ம வந்து ஐடிஎல்இ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, ஏக்கு வந்து 3 அண்ட் நெக்ஸ்ட் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் 3 கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். அது என்ன பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் அப்படின்னு சொல்லி ஏவோட வேல்யூ என்னது, நெக்ஸ்ட் கம்மா கொடுத்து இப்போது நம்ம ஏன்ற வேரியபிள் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி பி இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு திரும்பி ஸ்ட்ரிங் கோட்லேருந்து கம்மா பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3b கொடுக்குறேன், பின்ற வேரியபிள். அகெயின் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிவிட்டு அடிஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கம்மா கொடுக்குறேன். திருப்பி என்ன பண்ணுறேன்னா ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்டர் டைப் பண்ணுறேன். நம்மளோட அவுட்புட்டை பாருங்கள், ஏ இஸ் அப்படின்னு 3 வந்திருக்கு, பி இஸ் அப்படின்னு 3 வந்திருக்கு, ஆட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி 6ன்னு வந்திருக்கு. இந்த இடத்துல ஏன் 2 ஸ்பேஸ் விட்ட மாதிரி இருக்குது இங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்மா நீங்கள் யூஸ் பண்ணாலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு தான் வரும், ஒரு பிளாங்க் ஸ்பேஸ். ஓகே கைஸ், ஸோ உங்களுக்கு ஏன் டபுள் பிளாங்க் ஸ்பேஸ் வரக்கூடாது, முன்னாடி கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் இருக்க இந்த ஸ்பேஸை எடுத்துருங்க. அப்படி எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வேறு வேரியபிளோ இல்லை ஸ்ட்ரிங்கோட வேல்யூ நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கம்மா என்ன பண்ணணும்னா ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிவிடும். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ்ன்னு நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து கொடுக்குறோம், அது பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு கம்மாவை பார்த்தாலே நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஏன்றது பிரிண்ட் ஆகும். ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் பாஸ் பண்ணியிருக்கோம். வேரியபிள்னா அப்போ வேல்யூ என்ன வேல்யூ, ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3, அதனால தான் 3 பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து கம்மா கொடுத்தோன்னே ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் வரணும், ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு, பிஇஸ்ன்றது பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கம்மா பிளாங்க் ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பியோட வேரியபிள் பாஸ் பண்ணியிருக்கேன். பியோட வேரியபிள் என்ன வேல்யூ பார்த்து 3, அதனால தான் இங்கே 3 பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் அப்படின்றது இங்கே நம்ம ஸ்ட்ரிங்கோட வேல்யூவை திருப்பி கம்மா கொடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் திருப்பி கம்மா கொடுத்து ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ ஆட் பண்ணி நமக்கு தரும். அப்போ 2 வேல்யூ ஆட் ஆகும்போது என்ன வரும், 6 இருக்கும். அதனால தான் இங்கே 6ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு கைஸ். ஸோ அந்த மாதிரி பிரிண்ட்டில் நீங்கள் பல வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணலாம் ஒரே டைமில், ஒரே சமயத்தில். அண்ட் ஒவ்வொரு வேல்யூஸும் செப்பரேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்மாஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்டை செப்பரேட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பில்டின் ஃபங்க்ஷன். இது ஒரு முக்கியமான பில்டின் ஃபங்க்ஷன். அது எப்படி யூசருக்கு அவுட்புட் ஷோ பண்ணுறது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்தோமோ அந்த மாதிரி இது ஒரு இன்புட் ஃபங்க்ஷன். அதாவது யூசர்கிட்ட நம்ம இன்புட் வாங்குகிறோம்ல அந்த ஃபங்க்ஷன் இது. இந்த ஃபங்க்ஷனோட நேமே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் தான் இருக்குது. ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்ற ஒரு வேரியபிள் இன்புட் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இந்த இன்புட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்குமெண்ட் ஆகும். இது என்ன பண்ணணும்னா அந்த இன்புட்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்கலோ அதை பிரிண்ட் பண்ணும். என்டர் தி ஏ வேல்யூ அப்படி நான் கொடுத்தேன்னா எனக்கு வெயிட் பண்ணும் கைஸ். ஓகேவா, என்டர் தி ஏ வேல்யூன்றதை பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணும். நான் இப்போ என்டர் டைப் பண்ணுறேன். என்டர் தி ஏ வேல்யூன்னு பிரிண்ட் ஆகிட்டு இங்கே பாரு பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. நான் இப்போ எங்கே ஏதாவது வேல்யூ கொடுக்கணும், நான் என்ன தரேன்னா ஹாய் ஹெச்ஐ அப்படின்னு தரேன். என்டர் அடிப்போம். இப்போ ஏக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்களா, ஹாய்ன்ற ஸ்ட்ரிங் இருக்குது.
இந்த லைனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குவோம். நீங்கள் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இந்த ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணாமலே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதில் வெறும் இன்புட் நான் மட்டும் தரேன். ஓகேவா? இன்புட் தான் கொடுத்துட்டு ஃபங்க்ஷனாலே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலும் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் என்டர் டைப் பண்ணுறேன், எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது உள்ளே நான் எதுவுமே தரலை. பட் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்புட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நான் வந்து இன்புட் பாஸ் பண்ணுறேன். இன்புட் என்ன பாஸ் பண்ணலாம்? 45 அப்படின்னு நம்பர் பாஸ் பண்ணுறேன். பிஏ பிரிண்ட் பண்ணி பாருங்கள், 45ன்ற வேல்யூ உள்ளே இருக்கும். இங்கே என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் வெறும் இன்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இன்ட்டில் எதை கொடுத்தாலுமே அது ஸ்டிங்காகவே எடுத்துக்கும். எனக்கு அப்போது நம்பருமே அது என்னவா எடுத்துக்கணும்? ஸ்டிங்குன்னு எடுத்துக்கும். இப்போ இந்த மாதிரி சமயத்தில் நான் இதில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 வேல்யூ நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணேன்னா எனக்கு 2 வேல்யூ ஆட் ஆகாது, கன்கார்டினேஷன் ஆகிடும். 45 பி ப்ளஸ் பி கொடுத்தோன்னா இப்போ 45 + 45 என்ன ஆகும்னா 4545 அப்படின்னு ஆன்சர் காட்டும் எனக்கு. ஸோ எனக்கு அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சமயத்தை தான் நமக்கு அங்கே பார்த்த டைப் கன்வர்ஷன், அதாவது கேஸ்டிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பின்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் இன்புட்டை கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? யூசர்கிட்ட அது இன்புட் வாங்கிக்கும். அப்போ நான் 3ன்னு கொடுத்தனா அந்த இன்புட் இங்கே வரும். நெக்ஸ்ட் இந்த இன்ட் என்ன பண்ணணும்னா நம்ம எதை கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணும். அப்போது அந்த இன்புட் இப்போ நான் வேல்யூ கொடுத்தா என்ன இருக்கும்? 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்டீஜருக்கு அது அழகாக கன்வெர்ட் பண்ணிவிடும். இதை பார்த்து தெரியும். பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. நான் என்டர் கொடுத்ததுக்கப்புறம் 45 தரேன். இப்போ நான் பியோட வேல்யூ என்டர் பண்ணி டைப் பண்ணி பாருங்க. இவர் 45 இப்போ இன்டீஜர் இருக்குது. உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது டைப் கன்வர்ஷன் அப்படின்னா ஜஸ்ட் டைப் ஆஃப் பி கொடுத்து பாருங்கள், கிளாஸ் இன்டீஜர்னு இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பைத்தானில் இன்புட் பில்டின் ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே, ஸோ நம்ம பில்டின் ஃபங்க்ஷன் வந்து கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். அதான் நம்ம பார்த்தோம்ல கைஸ், பில்டின் ஃபங்க்ஷன்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது. நம்ம ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணிக்கிறோம். இன்புட் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பட் நம்மளே எப்படி ஒரு ஓனாக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஐம் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. லவ் யூ கைஸ்.